ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சண்டே. ஸோ ஒரு சிலர் வேலைக்கு போயிருப்பீங்க, ஒரு சிலர் வேலைக்கு போயிருந்துருக்க மாட்டீங்க. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. இப்போ எந்த வேலை கிடைச்சாலும் போய்தான் ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் எல்லோரும் போய்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ ஊடால நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வருது. ஒவ்வொரு நியூஸாக வருது, கிளம்புது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சண்டே. ஸோ எங்கள் வீட்டுக்கார் ஒரு சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வட்டி கட்டுறதுக்கு காசு அதிகமாக வரமாட்டேங்குது, கடையிலேயும் லாபம் எடுக்க முடியல. ஸோ வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த கடையில் உட்காந்தாலும் ஏதாவது பால் செலவுக்கு அதுக்கோ இதுக்கோ ஆகும் அப்படின்னு நான் சொல்லி நினச்சி உட்காந்தேன். ஸோ வீக்லினா இவங்க ஏதாவது எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்து கொடுப்பாங்க, அதுக்கான பெனிஃபிட் வரும். ஸோ பொருள் போட்டோம்னா பொருள் காசு, காயில் கட்டணுமா காயில் காசு போக தவிர மீதம் நிற்கும் கையில் கொஞ்சம் 10-50 நிற்கும். ஸோ அதனால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் நேற்று ஒரு விஷயம் சொன்னார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி நான் வீட்டு செலவுக்கு போதுன்னு நினச்சேன். அவர் கடன் அடைக்க வேறு வழி இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பார் போல். அவங்க கம்பெனி நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட கம்பெனிக்கு லீவ் இல்லை, அவருக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. சாயந்தரம் தான் கடைக்கே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஸ்விக்கி சொமேட்டோவில் ஏதோ பார்ட் டைம் ஜாபு கம்பெனியில் இருக்க ஒரு அண்ணா ஒர்க் பண்ணுறாங்களாமா. அவங்க மாதம் ஒரு 60,000 சேலரி வாங்குவாங்க. அவங்க வீட்டில் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்காமா. இருந்தாலுமே 2 பொம்பளை பிள்ளைங்க. இருந்தாலும் அந்த அண்ணன் சண்டே போர் அடிக்குது அப்படின்றக்காண்டி இந்த வேலைக்கு போகிறாங்களாமா. ஒரு நாளைக்கு 800 கையில் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாம் போக இந்த டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 800 கையில் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்களாமா. எங்கள் வீட்டுக்காருக்கு இதனால் ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு நாள் 800 கிடைக்குதுன்னா பரவாயில்லையே, ஏதாவது செலவுக்காக ஆகிக்கிறோம்ல அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் யோசிச்சிருக்காரு. ஏன்னா கடையில் வந்தால் தான் போச்சு ரிப்பேருக்கு, இல்லாட்டி காசு கையில் நிற்காது, அதுவும் கூட 10-50 தான் நிற்கிது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணியிருக்கும் போல். திடீர்னு அப்படி சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரியுது. ஏன்னா அவர் எப்பயுமே அப்படி யோசிச்சது கிடையாது. கடையவே நல்லா டெவலப் பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் தான் யோசிப்பார். வேலை கரெக்டாக இதுக்கு போயிடணும், கரெக்டாக வந்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தார். இப்போ இன்னொரு வேலை தேடுன்ற அளவுக்கு, சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை தேடுன்ற அளவுக்கு யோசிச்சிருக்காரு. நான் வேலையை குறை சொல்லலை, ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு அவர் யோசிக்க வச்சுட்டேன். ஸோ பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைங்க இப்போதைக்கு இதை பாருங்கள், கொஞ்சம் பாப்பா பெருசானவனையும் அதுக்கப்புறம் நான் நடந்து கூட்டுறதுக்கப்புறம் நீங்கள் எதாவது வேலைக்கு போகிறதா இருந்தால் அவங்க கையில் இருந்தால் சொல்லுங்கள், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் யோசிச்சார், சரி பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மை வீட்டில் இப்போ நம்ம போடாமல் இருந்தோம்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டாவது தேர்த்திருக்கலாம். அவருக்கு கடைக்காவது இன்வெஸ்ட் பண்ணியாவது அதையாவது சரக்கை நிறையா போட்டு அது கடையை தேர்த்தி உட்காந்துருக்கலாம். அதுவும் இல்லை, வாடகையும் இப்போ பெண்டிங்கில் நிற்கிது. அதனால் கொஞ்சம் சிரமப்படுறாரு இந்த கடை வாடகைக்கேவும். அதை விட நான் சிரமப்படுறேன். அவர் வட்டி கட்டுற பார்த்துட்டு இவ்வளோ வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு கடன் வாங்கி வேறு வழி இல்லை, நம்மளுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். இது போக நிறைய கருத்துக்கள் நிறைய யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் பரவுற பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் ரொம்பவே பயப்படுறாரு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அசோக் நிதியை இப்போ கூலிப்படையால் கொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது ஒரு மூச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை கொல்ல ஏன்னா அது இல்லை, உண்மை இல்லைன்னு ஜட்ஜே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது உண்மை தான் அப்படின்ற மாதிரி பாதி பேர் கருத்து, ஒவ்வொரு ஆளோட கருத்து ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு பேமெண்ட்டு பற்றி இப்போ அவர் எம்டி சார் ஆகஸ்ட் 15 லீவ் அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் ஆகஸ்ட்டில் வெளியே வந்துடுவார் சொன்னாங்க. ஆனால் எந்த டேட்டுன்னு சொல்லலை. 15ஆந்தேதி ஹியரிங் மேலே ஹியரிங் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவர் வெளியே வந்த பாடில்லை. இப்போ 20ஆந்தேதி சொல்லியிருக்காங்க. 20ஆந்தேதின்றது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியலை, எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அவர் வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம பேமெண்ட்டை பற்றியே பேச முடியும். அது வரைக்கும் நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெளியே சொன்னால் மட்டும்தான் யாருக்கு எப்படி பேமெண்ட்டு போடுவார் அப்படின்றது தெரியும். இப்போயே டிஸ்கஸ் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க இப்போ போடுங்க, அப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு கட்டினவங்களுக்கு தான் இப்போ லாஸ்ட்டாக கட்டினவங்களுக்கு போடுங்க அப்படின்னா சும்மா நம்ம வெறுவாயிலே பேசிட்டு போக வேண்டியதான், வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எம்டி சார் வெளியே வராமல் எந்த ஒரு எடுத்த காரியமும் நடத்த முடியாது எனக்கு தெரிஞ்சு. அவர் வெளியே வந்தால் தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஏன் அப்படின்னா, அதுக்கான டேட்டும் தள்ளி போய்க்கிட்டே வருது. அடுத்தடுத்து இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், இந்த தேதியில் அந்த தேதியில். ஆனால் கன்ஃபார்மாக யாரும் சொன்ன பாடில்லை. இதை வச்சு தான் எல்லாருமே மூவ் பண்ணிட்டே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எப்போ எம்டி சார் வெளியே எப்போ போடுவாருன்னு இருக்குது.
இன்னைக்கு வந்து கடையில் இருந்தப்போ ரீசெண்டாக ஒரு கப்புள்ஸ் அவங்க கடைக்கு பக்கத்தில் இருந்தாங்க. வெளி வீடு மாறி போயிட்டாங்க அவங்க. இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க வராங்க என்னைய. வந்துட்டு சொன்னாங்க, "ஏன் நீங்கள் கடைக்கு பக்கத்துலேயே வீடு பார்க்க போகிறேன்னு என்கிட்ட ஃபோனில் சொன்னீங்களா, பார்க்கல." அப்படின்னோடனே என்னோடய சுச்சுவேஷனை சொன்னேன் அவங்கக்கிட்ட. "அன்னைக்கே நீங்கள் போடலைன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு போட்டீங்க?" அப்படின்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்காரர் இருந்துட்டு அப்படியே சொல்றாரு, "பண ஆசை, அப்புறம் இப்ப ஆசைப்பட்டுருப்பாங்க, அதனால போட்டுருப்பாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாரி சங்கட்டமா போச்சு. "அப்படிலாம் இல்லைங்கண்ணா, சுச்சுவேஷன் இதுதாங்கண்ணா, அதனால தான் போட்டேன்." அப்படின்னு சொன்னாங்க. "அத நம்பி ஏன்ப்பா போடுறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "அது நீங்க போய் போடலாமா?" அப்படின்ற மாரி தான் கேட்டாங்க. அப்புறம் இவங்க இருந்துட்டு, "அன்னைக்கு நீங்க போட மாட்டேன்னு தானே சொன்னீங்க, எப்படி நீங்க போட்டீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "இப்ப நீங்களும் அவங்களும் சேர்ந்து தானே கஷ்டப்படுறீங்க." அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இன்னியும் நம்பிக்கை இருக்கு. வந்துரும். அவரு வந்து வெளிய வந்ததும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அ சரி என்னமோ அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கேள்வி கேட்குற மட்டும் தான் அவங்களோட வேலை. அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல தெரியாது. ஸோ அதனால நான் அத பத்தி ஃபீல் பண்ணவும் இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நம்ம மேல இருக்க அக்கறையில சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அண்ணா வந்து எதார்த்தமா சொன்னாங்க. அத பத்தி நானு தப்பா எடுத்துக்க போறதில்ல. ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கலை திருவிழா போட்டி நடக்க போது. கண்டிப்பா குழந்தைங்கள எதுலயா ஒண்ணு பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. தேங்க்ஸ் டூ ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.